ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நேமே கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கண்டிஷனல் டெம்பரல் கிளாஸ். இது ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். நீங்கள் ரொம்ப இயல்பாக ஒரு சிலர் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நேச்சுரலாக நீங்களும் பேசணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இது நல்லா உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். சரிங்களா? நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைட்டிலில் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 50% ஆஃப் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்களேன், இந்த கண்டிஷனல் அப்படின்னு இருக்கு. இந்த கண்டிஷனல் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது 100% இஃப் கிளாஸ் கூட வரக்கூடிய வார்த்தை அப்படின்ட்டு. ஏன்னா இஃப் கண்டிஷனல்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இப்போது அங்கே வெறும் கண்டிஷனல் அப்படிங்கிறதுனால இஃப் கிளாஸ் அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், டெம்பரல் கிளாஸ். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் பொழுது ஏதோ டெம்பரவரியாக தற்காலிகமாக இருக்கக்கூடிய அந்த மீனிங்கை சொல்ல போகுதோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா, இந்த டெம்போரல் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா அவங்க லாட்டின்லேருந்து எடுத்திருக்காங்க. லாட்டினில் ஐ திங்க் டெம்பஸ்ன்னு நினைக்கிறேன். டெம்பஸ். இந்த டெம்பஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா டைம்னு அர்த்தங்க. அப்போது ஏதோ நேரத்தை குறித்து பேசக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த பர்டிகுலர் கிளாஸில் வரும். புரியுதுங்களா? ஒன்று நிபந்தனையின் அடிப்படையில் உபயோகிக்கக்கூடிய ஒரு சில சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா காலத்தின் அடிப்படையில். அப்போ ரெண்டு சம்மந்தமே இல்லாத வித்தியாசமான ரெண்டு பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னா இங்கே இணைய போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா நிறைய இடங்கள் நம்ம பேசுவோம். இப்போது அந்த டெம்பரல் கிளாஸில் நாம் இன்றைக்கி எடுக்க போகிற வார்த்தை யார் அப்படின்னா வென். சரிங்களா? இந்த வென்னுக்கு பார்த்தீங்கன்னா நாம் வழக்கமாக வைத்திருக்கிற வார்த்தை, அதாவது தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா எப்பொழுது. ஆனால் இந்த வென்னை வந்து நாம் இந்த கிளாஸில் யூஸ் பண்ணும் பொழுது, அதாவது மெயின் கிளாஸில் யூஸ் பண்ணும் பொழுது இதனுடைய அர்த்தம் பொழுது இல்லாட்டி போது அப்படிங்கிற மாதிரி மாறிடும். சரிங்களா? பொழுது இல்லாட்டி போது, அது நடக்கும் பொழுது, அது நடக்கும்போது. இது வழக்கு டிரான்ஸ்லேஷன், இது ஸ்டாண்டர்ட் தமிழ். ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக நம்ம சொல்கிறது பொழுது அப்படிங்கிற வார்த்தை. இது நம்ம வழக்கமாக போதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மீனிங்கில் வரும். அதாவது ஒரு செயல் நடக்கும் போது. புரியுதுங்களா? அப்போது இந்த ரெண்டு ஆஸ்பெக்டையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணி ஒரு புது வகையான சென்டென்ஸை மேக் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இஃப் கிளாஸ் கூட என்ன பண்ணுவோம், ஒரு மெயின் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அது இஃப் கூட ஒரு மெயின் கிளாஸ் வரணும். அதை தொடர்ந்து இம்மீடியட்டாக இந்த வென் அப்படிங்கிற வார்த்தை போட்டு இந்த வென்னு கூட ஒரு மெயின் கிளாஸ் வரணும். சரிங்களா? அப்போ தான் இந்த போது அப்படிங்கிற மீனிங் அது கொடுக்கும். எப்படி? இஃப் கூட ஒரு மெயின் கிளாஸ், வென்னு கூட ஒரு மெயின் கிளாஸ், அது இல்லாமல் டோட்டலாகவே இந்த சென்டென்ஸிலிருந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெயின் கிளாஸ். சரிங்களா? அதாவது இந்த மெயின் கிளாஸ் இந்த வார்த்தை கூட இணைந்து விட்டால் அது சப்பார்டினேட் கிளாஸ் ஆயிரும். இந்த மெயின் கிளாஸ் இந்த பர்டிகுலர் வார்த்தை கூட இணைந்து விட்டால் சப்பார்டினேட் கிளாஸ் ஆயிரும். அது என்ன சப்பார்டினேட் கிளாஸ்? சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னா வெளியில் தனித்து இருக்கக்கூடிய இந்த மெயின் கிளாஸ் முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த வாக்கியம் இல்லாமல் இது இயங்காது, அது முழு அர்த்தத்தையும் வெளிப்படுத்தாது. புரியுதுங்களா? அப்போது என்னைக்கெல்லாம் ஒரு மெயின் கிளாஸ் இந்த மாதிரி கிளாஸஸ் கூட சேர்ந்து வருதோ, அந்த மாதிரி வார்த்தைகள் கூட சேர்ந்து வருதோ 100% நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பின்னாடி ஒரு மெயின் கிளாஸ் சேர்த்தாதான், தனித்து இயங்கக்கூடிய அந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸை சேர்த்தாதான் உங்களால் ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்க முடியும். ஓகே, புரியுதுங்களா? இதுதான் நம்மளோட ஃபார்முலா ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர். அப்போது இப்போ நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இஃப் கூட இங்கே ப்ரெசன்ட் யூஸ் பண்ணோம்னா இங்கே ஃப்யூச்சர் யூஸ் பண்ணுவோம். அது நமக்கு தெரிஞ்சது. அப்போது அந்த பேட்டர்னை அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுவோம், இஃப் கூட இங்கே பாஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மெயின் கிளாஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம் உட்டு போட்டு V1 யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இங்கே பாஸ்ட் வந்தால் இங்கேயும் பாஸ்ட் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த வென் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இடையில ஒரு அங்கமாக சேர்ந்துக்கிறதால அங்கேயும் பாஸ்ட் இங்கேயும் பாஸ்ட் போட்டோம் அப்படின்னா தப்பு வராது. சரிங்களா? அப்போ கவனிங்க, இங்கே ப்ரெசண்ட்டு இங்கே ஃப்யூச்சர் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா இங்கே என்ன பர்டிகுலர் நீங்கள் வேர்ப் யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன ஃபார்மெட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஃபார்மெட்டு தான் இங்கேயும் வரணும். இங்கே V1னா இங்கே V1, இங்கே V2 அப்படின்னா இங்கே V2. இப்படி போய்கிட்டால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தப்பு இல்லாமல் அந்த டென்ஸோட
மேட்ச் கரெக்டாக இருக்க மாதிரி, அது மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்க மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக். இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். பார்க்கும்பொழுது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அந்த பர்டிகுலர் ஃபார்முலா எழுதி போட்டேன். அதில் கொஞ்சம் ஒரே சேஞ்ச் என்ன அப்படின்னா, கடைசியில் இருந்த மெயின் கிளாஸை தூக்கி முன்னாடி போட்டோம். சரிங்களா? அப்போது இந்த ஆர்டர் எப்படி இருக்கோ அதே ஆர்டரில் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எதை எப்படி எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே கவனிங்க. நான் வீட்டிற்கு நடந்து செல்லும் போது, அப்போ நல்லா கவனிக்கணுங்க. எங்கெல்லாம் இந்த போது அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்களோ, அந்த போது அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் தான் வென் அப்படிங்கிற வார்த்தை கூட சேர்ந்து வரணும். எங்கெல்லாமே பாருங்க, போது, 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 வேற என்ன இருக்கு, போது. அப்போ இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பர்டிகுலர் மெயின் கிளாஸ் வென்னு கூட தான் சேர்ந்து வரணும். சரிங்களா? அதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி அந்த இஃபோட சவுண்டு தாள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம், ஆல்ரெடி நமக்கு தெரியும். அந்த மாதிரி வார்த்தை எதற்கு முன்னாடி வருகிறதோ அந்த பர்டிகுலர் மெயின் சென்டென்ஸ் எது கூட வந்துடணும்னா இஃப் கூட வந்துடணும். அதாவது போது அப்படிங்கிறதுக்கு அடுத்தது இஃப் கிளாஸ் கூட வரணும். அதான் கான்செப்ட். அடுத்து இந்த ரெண்டுத்துக்குமே இல்லாமல் தனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாக வரும். எல்லாத்துலேயுமே அந்த கமாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு சென்டென்ஸ் தனித்து வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீனிங் கொடுக்கக்கூடிய மெயின் கிளாஸ். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த தமிழ் சென்டென்ஸில் பிரித்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. இந்த அப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்முலா படி போட்டே வந்தீங்கன்னா சென்டென்சஸ் ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம ஒவ்வொன்றும் என்ன பண்ணலாம்னா டீகோட் பண்ணிகிட்டே வரலாம். நான் வீட்டிற்கு நடந்து செல்லும் போது மழை பெய்தால் நான் நனைந்து விடுவேன். ஃபஸ்ட்டு அந்த மெயின் கிளாஸ் எழுதணும். எழுதலாங்களா? பாருங்கள், நான் நனைந்து விடுவேன். அப்போ ஃப்யூச்சரில் இருக்குது. ஐ வில் கெட் சோக்ட். ஓகே, நார்மலாக மழையில் நனைஞ்சாலே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நனைஞ்சு போயிடுவோம். இது யூனிவர்சல் ஃபேக்ட். அதை யூனிவர்சல் ஃபேக்ட்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஐ கெட் சோக்டுன்னு எழுதினாலே போதும். ஐ வில் அப்படிங்கிற வார்த்தை தேவையில்லை. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஃபார்முலா படி இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபார்முலா படி என்ன சொன்னேன், இஃப் கூட ப்ரெசென்ட் வந்து அந்த பக்கம் ஃபியூச்சர் வரும் அப்படின்னு சொன்னேன். அதனால சொல்கிறேனோ தவிர, ஆனால் இந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ன மீனிங் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஐ கெட் சோக்டுன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா யூனிவர்சல் ஃபேக்ட் தானே, மழை வந்து நனையிறது வாஸ்தவம் தான். சரிங்களா? ரைட். ஐ கெட் சோக்ட் இல்லாட்டி ஐ கெட் சோக்ட். அதற்கு அடுத்து என்ன பண்ணிடணும், இஃப்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, நான் வீட்டிற்கு நடந்து செல்லும்போது மழை பெய்தால், அப்போது இஃப் இட் ரெயின்ஸ். இஃப் இட் ரெயின்ஸ். நான் வீட்டிற்கு நடந்து செல்லும் பொழுது இஃப் போட்டாச்சு. அடுத்து வென் கிளாஸ் போடணும். வென் வீட்டிற்கு நடந்து செல்லும் போது ஐ வாக் ஹோம். அவ்வளோதான். ஐ வாக் டு ஹோம், ஐ வாக் டு ஹோம் அப்படிலாம் போடக்கூடாது. ஐ வாக் ஹோம் அப்படிங்கிறதே சரிதான். எக்ஸ்ட்ரா எந்த ப்ரிப்போசிஷனும் அங்கே தேவையில்லை. சரிங்களா? பாருங்கள், ஐ கெட் சோக்ட் இஃப் இட் ரெயின்ஸ் வென் ஐ வாக் ஹோம். ஐ வில் கெட் சோக்ட் இல்லாட்டி ஐ கெட் சோக்ட் இஃப் இட் ரெயின்ஸ் வென் ஐ வாக் ஹோம். நான் கடைசியிலேருந்து வரலாம் பாருங்கள். நான் வீட்டிற்கு நடந்து செல்லும் போது மழை பெய்தால் நான் நனைந்து விடுவேன். அப்படியே ரிவர்ஸில் வந்தீங்கன்னா மீனிங் வந்துடும். ஆனால் சரியான ஸ்ட்ரக்சர்னால் இப்படி இந்த என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்கோமோ அதன்படி நீங்கள் சொல்லி பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். சொல்லுங்கள் பார்க்கலாம். I'll get soaked if it rains when I walk home. I'll get soaked if it rains when I walk home. Simple. அவள் வீட்டில் தனியாக இருக்கும்போது மின்சாரம் போனால் அவள் பதற்றம் அடைவாள். வீட்டில் நம்ம நைட் ஒரு 11 மணி 12 மணி யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு கரண்ட் போகுது, யாராக இருந்தாலும் பயம் வரும். இது யூனிவர்சல் ஃபேக்ட். அதனால இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பர்டிகுலர் மெயின் கிளாஸை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்ல எழுதிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், அவள் பதட்டம் அடைவாள். ஷீ பேனிக்ஸ். அவ்வளோதான். அவள் பதட்டம் அடைகிறாள்னு அர்த்தம். யூனிவர்சல் ஃபேக்டாக இருக்கனால நம்ம அப்படியே வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். ஷி பேனிக்ஸ் எப்போ, வீட்டில் தனியாக இருக்கும்போது மின்சாரம் போனால். இஃப் த பவர் கோஸ் அவுட் வென் ஷி இஸ் ஹோம் அலோன். ஏன்னா வீட்டில் தான் தனியாக இருக்காங்க, அதனால் ஹோம் அலோன். அவள் தனியாக இருக்கும்போதுனா ஷீ இஸ் அலோன் சொன்னாலே போதும். அவள் வீட்டில் தனியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஷீ இஸ் ஹோம் அலோன் சொல்லணும். பாருங்கள், ஷி பேனிக்ஸ் இஃப் த பவர் கோஸ் அவுட் வென் ஷீ இஸ் ஹோம் அலோன். ஷி பேனிக்ஸ் இஃப் த பவர் கோஸ் அவுட் வென் ஷீ இஸ் ஹோம் அலோன். நிறைய டைம் சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இதிலே பார்த்தீங்கன்னா
வீட்டில் தனியாக இருக்கிறேன், வீட்டில் தனியாக இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸே உங்களுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸ். ஐம் ஹோம் அலோன் அப்படின்னு சொல்லணும். நான் வீட்டில் தனியாக இருக்கேன், ஐம் ஹோம் அலோன். புரியுதுங்களா? நான் நனைஞ்சிருவேன், ஐ வில் கெட் சோப்டு. ஒவ்வொரு சின்ன சின்ன சென்டென்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே இந்த முழு வாக்கியத்தை மட்டும்தானே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இடையில வரதெல்லாம் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம 3 மெயின் கிளாஸ் போட்டிருக்கோம். 3 மெயின் கிளாஸ் அப்படின்னா 3மே டிஃப்ரெண்ட்டான ஒரு சென்டென்சஸ், கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ். பாருங்கள், ஷீ பேனிக்ஸ், இந்த இஃபை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். த பவர் கோஸ் அவுட், பவர் போகுது, கரண்ட் போகுது. வெண்ணு தூக்குங்க, ஷீஸ் ஹோம் அலோன், அவள் வீட்டில் தனியாக இருக்கிறாள். அப்போ 3 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் வந்துருச்சு. அப்போ இதிலிருந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு தேவையான சின்ன சின்ன சென்டென்சஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? இதுதான் கிளவராக என்ன பண்ணுறது, லாங்குவேஜை கற்றுக்கிறது. சரிங்களா? சரி வாங்க, அவர் வரும்போது இதை பற்றி பேசினால் பிரச்சனை தான் வரும், பிரச்சனை தான் வரும். எழுதலாங்களா? த ப்ராப்ளம் வில் ஒன்லி அரைஸ், பிரச்சனை தான் எழும் அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? the problem will only arise if we talk about it. எப்போ, அவர் வரும் பொழுது. அப்போ when he arrives, இல்லாட்டி when he comes போட்டாலும் கரெக்ட் தான். பாருங்க, if வந்துருச்சு, அதுக்கடுத்து when வந்திருக்கு. the problem will only arise if we talk about when he arrives. the problem only will arise if we talk about it when he comes, when he arrives. The problem will only arise if we talk about it when he arrives. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா தனித்தனியாக சொல்லி பாருங்கள். உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும் பொழுது வேகமாக சொல்லி பாருங்கள். சரிங்களா? வாங்கும்போது சரிபார்க்காவிட்டால் உனக்கு தான் நஷ்டம். அப்போ வெறும் வாங்கும்போது தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை முழு வாக்கியமாக மாற்றணும் அப்படின்னா நீ வாங்கும்போது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? உனக்கு தான் நஷ்டம். 2 ஆங்கிளில் சொல்லலாம். ஒரு சிம்பிளான இருக்க சென்டென்ஸ் சொல்கிறேன், இன்னொரு சென்டென்ஸ் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள், த லாஸ் வில் பி யுவர்ஸ், த லாஸ் வில் பி யுவர்ஸ், நஷ்டம் உன்னோடது தான் அப்படின்னு இது சொல்லுது. யூ வில் சஃபர் அ லாஸ் அப்படின்னு சொல்லலாம். யூ வில் சஃபர் அ லாஸ், உனக்கு நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கக்கூடியது. சரிங்களா? த லாஸ் வில் பி யோர்ஸ் எப்போ, வாங்கும்போது சரி பார்க்காவிட்டால். நெகட்டிவ்ல இருக்குது, இவ்வளோ நேரம் பாசிட்டிவ் பார்த்தோம், இப்போ இஃப் கூட நெகட்டிவ். ரொம்ப சிம்பிள். இஃப் யூ டோன்ட் செக் ப்ராப்பர்லி, இஃப் யூ டோன்ட் செக் ப்ராப்பர்லி, சரியாக நீ சரிபார்க்காவிட்டால் எப்போ, வாங்கும்போது. when you buy it. அவ்வளோதான். பாருங்கள், the loss will be yours if you don't check it properly when you buy it. சிம்பிள். புரியுதுங்களா? வாங்கும்போது சரிபார்க்காவிட்டால் நஷ்டம் உன்னோட தான். the loss will be yours if you don't check properly when you buy it. சிம்பிள். இந்த ஸ்ட்ரக்சரை மாற்றிட வேண்டாம். வெண்ண முன்னாடியும் இஃபை பின்னாடியும் போட்டு பேசிட வேண்டாம். இதில் இருக்க பேட்டர்ன்லேயே போங்க. ஓகே. பவன். ஓகே, பவன் கவனம் செலுத்தும் போது நீங்கள் குறுக்கிடாமல் இருந்தால் அவன் முழுவதுமாக புரிந்து கொள்வான். இந்த செயலை செய்யாமல் இருந்தால், அப்போ இதுவும் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ரொம்ப சிம்பிள். அவன் முழுவதுமாக புரிந்து கொள்வான். ஓகே, he will understand fully அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? he will understand fully if you don't, குறுக்கிடாமல் இருக்கிறதுக்கு interrupt. ஓகே, இஃப் யூ டோன்ட் இன்ட்ரப்ட், அவன் கவனிக்கும் பொழுது. அப்போ when he listensன்னு சொன்னாலே போதும். அவ்வளோதான். பாருங்க, he will understand fully if you don't interrupt when he listens. if you don't interrupt himன்னு சொன்னாலும் கரெக்டு தான், தப்பு இல்லை. பாருங்க, he will understand fully if you don't interrupt when he listens. he will understand fully if you don't interrupt him when he listens. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இது நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷனில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே ப்ரெசென்ட்லையும் ஃபியூச்சரும் சேர்ந்து வச்சு பார்த்துட்டோம். இப்போ பாஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இதை நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டென்ஸ் சொல்லி கொடுத்தேன். பாஸ்ட் வந்தால் அங்கேயும் பாஸ்ட். ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், நம்ம மேக்ஸிமம் இந்த இஃப் கிளாஸ் இந்த கண்டிஷனல்ஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா வெறும் பாஸ்ட்டை வச்சு யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக தேர்ட் ஃபார்ம் போவோம்.
இஃப் கூட ஹேட் வந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய அந்த மெயின் கிளாஸில் would have ப்ளஸ் V3 போட்டு யூஸ் பண்ணுவோம். அதைத்தான் நம்ம அதிகமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்போக்கனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதைத்தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு நம்ம சொல்லும்பொழுது சரியான அதே அர்த்தம் வந்து வெளிப்படும். சரிங்களா? பாருங்கள், விமர்சகர்கள் இருந்தபோது அவன் தன்னுடைய சிறந்த பாடலை பாடி இருந்தால் அவன் பிரபலமாகி இருப்பான். இந்த செயல் நடந்திருக்கும். எப்போ? விமர்சகர்கள் கிரிட்டிக்ஸ் எல்லாம் இருந்தப்போ அவன் வந்து தன்னோட பெஸ்ட் சாங்கை பாடியிருந்தாள். சரிங்க, எழுதலாமா? ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ் என்ன? அவன் பிரபலமாகி இருப்பான். ஃபார்மட் எப்படி அப்படின்னா பாருங்க, he would have become. ஓகே, அப்படி ஆகி இருப்பான். எப்படி? இங்கே அந்த வார்த்தை போட்டிங்கன்னா அதற்கேற்றாற்போல் மாறிவிடும். ஃபேமஸ் ஆகி இருப்பான். அவன் ஃபேமஸ் ஆகியிருப்பான், பிரபலமாகி இருப்பான், தன்னுடைய சிறந்த பாடலை பாடியிருந்தால். இஃப் he had sung. ஓகே, இங்கே ஹேடு வந்ததுனால இங்கே would have ப்ளஸ் V3. ஓகே, became. ஓகே, கம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி became. சரிங்களா? ஸோ would have ப்ளஸ் V3 வந்துருச்சு. ஏன்னா அங்கே had ப்ளஸ் V3 இருக்குது. சங்குங்கிறது V3. பாருங்கள், இஃப் he had sung, அவனுடைய சிறந்த பாடலை தானே, his best song. எப்போ? அடுத்து when போட்டு எழுதணும். விமர்சகர்கள் இருந்தபோது. ஓகே, when the critics were there. ஓகே, when the critics were there, அங்கே விமர்சகர்கள் இருந்தபோது அப்படின்னு அர்த்தம். பாருங்க, he would have become famous if he had sung his famous song when the critics were there. ரொம்ப சிம்பிள். அதே பேட்டர்ன் தான், இடையில வென் கிளாஸை மட்டும் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். சரி, அடுத்து பாருங்க, அவர் கொடுத்த போதே நீ அதை வாங்கி இருந்தால் நீ முதலாளி ஆகியிருப்பாய், நீ பாஸ் ஆகியிருப்ப. எழுதலாங்களா? இங்கிருந்து எழுதலாம். இப்போ பாருங்க, you would have, இங்கேயும் அதே become தான். அப்படி ஆகியிருப்பாய் தான் சொல்கிறோம். அப்படி ஆகியிருப்ப அப்படின்னா இந்த would have becomeங்கிற வார்த்தையை ஃபிக்ஸ்டாக வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, you would have become a boss. நீ ஒரு முதலாளி ஆகி இருப்பாய். எப்போ? if you had bought it. ஓகே, நீ அதை வாங்கி இருந்தால். ஏன்னா had bought, வாங்கி இருந்தால், பாஸ்டில் அதை வாங்கி இருந்தால். இந்த வாங்கி இருந்தால், செய்து இருந்தால் நீங்கள் சவுண்டு வந்தாலே had ப்ளஸ் V3 வந்துடணும். அதற்கேற்றார் போல தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், இஃப் யூ ஹேட் பாட் இட், அவர் கொடுத்த போது, when he gave you. ஓகே, அப்போ என்னென்னா வென்னு கூட வர்ற அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் மட்டும் பாஸ்டில், சிம்பிள் பாஸ்டில் வருது. மீது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஹேடு கூட, இன்னொன்று would have ப்ளஸ் V3 கூட வருது. ஆனால் வென்னு கூட பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? பாருங்கள், you would have become a boss. You would have become a boss if you had bought it when he gave you. Okay, if you had bought it when he gave you. Simple. அவளுடைய குடும்பம் பார்க்கும்போது, அதாவது பார்த்துட்டு இருந்தப்போ, அந்த குடும்பம் பார்த்துட்டு இருந்தப்போ அவ வெற்றி பெறாமல் இருந்திருந்தால், அதாவது தோற்று போயிருந்தா, அவர்கள் கலங்கி இருப்பார்கள். அப்போ இதை தான் ஃபஸ்ட் நம்ம போடணும். சரிங்களா? பாருங்க, அவர்கள் they would have, கலங்கி இருப்பார்கள்னா ஃபெல்ட் சேடுன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இல்லாட்டி ஃபெல்ட் பேடுன்னு கூட போடலாம். ஃபெல்ட் பேட் போட்டுக்கலாம். பாருங்கள், they would have felt bad if she hadn't won. எப்படி? if she hadn't won, அவள் வெற்றி பெறாமல் இருந்திருந்தால். எப்போ? when இங்கிருந்து எழுதுறேன், her family was watching சொல்லலாம் சரி, இல்லாட்டி வாட்சிங் ஹர்ன்னு சொன்னாலும் சரி, அவளை கவனித்து கொண்டிருந்த போது அப்படின்னு சொன்னாலும் சரி. பாருங்க, they would have felt bad if she hadn't won when her family was watching her. when her family was watching her. ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸும் நம்ம போட்டுக்கலாம், தப்பு இல்லை. they would have felt bad if she hadn't won when her family was watching her. ரொம்ப சிம்பிள். கடைசியாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அவன் வீட்டை விட்டு வெளியேறிய போது சாவியை மறந்திருந்தால். யாரோ ஒருத்தன் வீட்டை விட்டு போகும்போது சாவியை மறந்துருந்தான்னா அவனோட ரூம்மேட் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டி இருந்திருக்கும், அந்த விஷயத்தை செய்ய வேண்டி இருந்திருக்கும். ரொம்ப சிம்பிள், ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஒரு புது வகையான பேட்டர்னிங் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
அவன் அதை செய்ய வேண்டி இருந்திருக்கும், அவன் அதை செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது had to யூஸ் பண்ணுவோம். இது பாஸ்ட்லேயே அப்படி பண்ண வேண்டி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணுங்க. பாருங்க, அவன் காத்திருக்க வேண்டி இருந்திருக்கும். he would have, he would have அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு. அடுத்து had toனா அந்த வேலையை செய்ய வேண்டி இருந்தது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, he would have had to wait, ஓகே, எப்போ, until his roommate arrived. ஓகே, பாருங்க, he would have had to wait until his roommate arrived. அதாவது அவனுடைய ரூம்மேட் வர்ற வரைக்கும் அவன் காத்திருக்க வேண்டி இருந்திருக்கும். எப்போ, சாவியை மறந்திருந்தால் அதுவும் வீட்டை விட்டு வெளியேறிய போது. ஏன்னா இஃப் தான் ஃபஸ்ட்டு போடணும். ஓகே, இஃப் he had forgot the keys when he left the house. அவ்வளோதான். இஃப் வந்துருச்சு, அதுக்கடுத்து வென் வந்துருச்சு. ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிள் தான். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே கிடையாது இதெல்லாம். பாருங்கள், he would have had to wait until his roommate arrived. he would have had to wait until his roommate arrived. எங்களோட சேர்ந்து சொல்லுங்கள் ஒரே டைம் ப்ளீஸ், சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். he would have had to wait until his roommate arrived if he had forgot the keys when he left the house. if he had forgot the keys when he left the house. ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? அப்போது நெகட்டிவ்லி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், பாசிட்டிவ்லி யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த கண்டிஷனல் டெம்பரல் கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் உண்மையாலுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க, நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் உங்களோட லாங்குவேஜ் நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? ஈஸியாக தானே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அட்வான்ஸ் லெவலுக்குலாம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், உங்களை நீங்களே புஷ் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பிகினர் டு இன்டர்மீடியட் டு அட்வான்ஸ் எல்லாம் வர முடியும். ஓகே, ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதுதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். அண்ட் இதோட ஹோம்ஒர்க் நான் இப்போ கொடுக்குறேன், அதையும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் செக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.